Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th or second chapter polynomials ல exercise number 2.2 பண்ண போறோம். Exercise number 2.2 first sum. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficient. இங்க கொடுத்திருக்க expressions-க்கு நம்ம என்ன பண்றோம்? Zeros கண்டுபிடிக்கணும். Zeros என்னது? X value தான் zeros சொல்லுவோம். அது நம்ம கண்டுபிடிக்கணும் and also வந்து we have to verify. So zeros க்கும் and coefficient குள்ள relationship வந்து verify பண்ண சொல்லிருக்காங்க. First time என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 2x minus 8. இது நம்ம வந்து splitting method பண்றோம். First and last time என்ன பண்றோம்? multiply பண்றோம். So x square into minus 8 பண்றோம். We get minus 8x square. இப்போ இந்த minus 8x square நம்ம split பண்றோம். 2 நம்பரா split பண்ணும்போது அந்த நம்பர் multiply பண்ணா minus 8 தான் வரணும். அந்த நம்பர் நம்ம வந்து addition or subtract பண்ணும்போது we should get the middle term minus 2x வரும். அதுக்கான நம்பர் இங்க நம்ம போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் minus 4 into 2. இப்போ 4 2s are 8 minus 4 into 2 minus 8 வந்துரும் இங்க and minus 4 plus 2 நம்ம solve பண்ணா minus 2. So middle term நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த நம்பர் நம்ம இப்படி எழுதிக்கலாம் x square minus 4x plus 2x minus 8. இப்போ இந்த மிடில் டேர்மை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம் அவ்வளவுதான். இப்போ இது எடுத்துக்க காமன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் காமன் ஃபேக்டர். இங்க காமனா வந்து x இருக்கு. அப்போ x into x minus 4. இதுக்கு அடுத்து காமன் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ plus 2 x minus 4. 2 4s are 8. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் சேமா தான் இருக்கு. அப்போ நம்ம one time எழுதினா போதும். x minus 4 into இங்க பாத்தீங்கன்னா x இங்க plus 2 இருக்கு. x plus 2. அது ஒரு ஃபேக்டரா எழுதிக்கலாம் x plus 2 நம்ம எழுதிட்டோம். சோ நம்ம எடுக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து சேம் நம்பரா இருக்கும். இங்க இருக்கிற வேல்யூ இதுவும் சேமா இருந்தா நம்ம பண்ற சம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இத நம்ம ஃபர்தர் என்ன பண்ணலாம்னா x minus 4 equal to 0, x equal to 4. சோ நம்ம ஃபர்ஸ்ட் zeros கண்டுபிடிச்சிட்டோம். இத வந்து நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் x plus 2 equal to 0, x equal to minus 2. செகண்ட் ஜீரோ கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம பீட்டாவா எடுத்துக்கலாம். ஓகே 2 zeros நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் எதுக்கு வந்து நம்ம ரெண்டு x வேல்யூ எடுக்கிறோம் ஒரு x எடுத்தா போதாதா அப்படின்னு. இப்போ நம்ம பண்றது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் என்னது அர்த்தம் x ஸ்கொயர். x ஸ்கொயர் என்ன அர்த்தம் 2x இருக்கு இல்லையா? அதாவது நமக்கு 2x வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ x வந்து நம்ம என்ன சொல்வோம் ரூட் ஆர் zeros அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் வெரிஃபை பண்றோம். இந்த நம்பரை நம்ம எடுத்துட்டோம்ல ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ண போறோம். குவாட்ராட்டிக் பாலினாமியலோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா ax² plus bx plus c. இதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேசிக் எக்ஸ்பிரஷன். அண்ட் இங்க வந்து இந்த a b c வேல்யூ வந்து மாறும். சம்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறி மாறி இருக்கும். பட் இந்த x² x எல்லாம் சேமா தான் இருக்கும். இங்க வந்து x² வேல்யூ 1 தான் கொடுத்திருக்காங்க. சோ நான் a மட்டும் தான் இங்க ஃபில் பண்ணிப்பேன். a வேல்யூ 1. இங்க பாத்தீங்கன்னா b வந்து -2 c வேல்யூ வந்து -8 கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம x² போட்டுக்கலாம் இங்க x போட்டுக்கலாம் அவ்வளவுதான். இப்போ நம்ம sum of zeros பண்றோம். sum of zeros என்னது we are adding the x value. next நம்ம என்ன பண்றோம் product of zeros. sum of zeros என்ன ஃபார்முலா alpha plus beta equal to minus b by a. b வேல்யூ என்ன இருக்கீங்க 2 இருக்கு minus 2 இருக்கு இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு மைனஸ் போடணும் minus into minus 2. a வேல்யூ 1 இருக்கு. அப்போ 1 by 1. இது சால்வ் பண்ண நமக்கு minus into minus plus 2. இங்க நம்ம ஆல்பா வேல்யூ போட்டுக்கலாம். ஆல்பா வேல்யூ வந்து இங்க 4, பீட்டா வேல்யூ வந்து இங்க 2 minus 2. இது நம்ம சால்வ் பண்ண போது நமக்கு ஆன்சர் வந்து 2. அப்போ 2 equal to 2 ரெண்டுமே வெரிஃபை ஆயிடுச்சா சேம் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஃபார்முலா பாத்தீங்கன்னா alpha into beta equal to c by a. இங்க alpha வேல்யூ என்னதுங்க 4 beta வேல்யூ வந்து -2 equal to c வேல்யூ என்னதுங்க -8 a வேல்யூ வந்து 1 by 1. இப்போ சால்வ் பண்ணும்போது 4 2s are 8 மைனஸ் சைன் இங்க வந்துரும் equal to இங்க வந்து -8 ரெண்டுமே சேம் வேல்யூ இல்லையா? அப்ப நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். கோஎஃபிஷியன்ட் அண்ட் zeros ஓட ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ணிட்டோம். we can put here verified அவ்வளவுதான். next second sum 4s² minus 4s plus 1. second sum இங்க எழுதிக்கலாம் 4s² minus 4s plus 1.
வேரியபிள்ஸ் வந்து நம்ம எதுவும் எடுத்துக்கலாம். ஆல்பபெட்ல வந்து A to Z குள்ள எனி வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்க S கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்றோம். 4s square into 1 which is 4s square. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது we should get the middle term. add or subtract பண்ணும்போது middle term கிடைக்கணும். அப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா -2 into -2 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ இது சால்வ் பண்ணும்போது -2 into -2 we get 4 plus 4 கிடைக்கும். and -2 நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணும்போது -4 வந்துரும். இப்போ நம்ம இங்க எழுதிக்கிறோம் 4s square minus 2s minus 2s plus 1. இப்போ எல்லாத்துக்கும் காமன் டேர்ம் எடுத்துக்கிறோம். காமன் நமக்கு 2s இருக்கு. 2s into 2s minus 1. இதுக்கு காமன் வந்து -1 தான் இருக்கு. -1. இப்போ 2s minus 1. இப்போ இங்க மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் பிளஸ் 1 இங்க வந்துரும். சோ மைனஸ் சைன் வரும்போது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போடுங்க. அப்படியே ரேண்டமா போட்டீங்கன்னா தப்பா வர சான்சஸ் இருக்கு. ஒன் மோர் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேக்டரும் வந்து சேமா இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்க பண்ற சம் கரெக்ட், இல்லனா தப்பு. இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? we can write it 1 times. அப்போ 2s minus 1 into இங்க 2s minus 1 இருக்கு. அப்போ 2s minus 1. இப்போ திருப்பி உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்க 2 டைம்ஸ் தான் சொன்னீங்க, இங்க 3 தடவை வந்திருக்கே, 2s minus 1 3 தடவை வந்திருக்கே அப்படினா வரலாம். ஆனா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஒன் மோர் டைம் வந்தா தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இத எப்படி எழுதலாம்னா 2s minus 1 equal to 0. s equal to இந்த 1 நான் இங்க மூவ் பண்ணா plus 1 ஆ மாறிடும். இந்த 2 நான் இங்க மூவ் பண்ணும்போது டிவிஷன்ல வந்துரும் by 2. this equal to alpha. இது அப்படியே எழுதிக்கலாம். 2s minus 1 equal to 0. s equal to 1 நான் இங்க மூவ் பண்றேன், plus 1 ஆ மாறிடும். 2 நான் இங்க மூவ் பண்ணும்போது டிவிஷன்ல வந்துரும் by 2. this is beta. இப்போ நம்ம zeros கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வெரிஃபை பண்ண போறோம். நம்ம பேசிக் எக்ஸ்பிரஷன் quadratic polynomial expression எழுதிக்கலாம். ax square plus bx plus c. இங்க ax square இருக்கு 4. 4s square minus 4s plus 1. இங்க x square இருக்கு, s square இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வேரியபிள்ஸ் வந்து மாத்தி மாத்தி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்க்கணும். a வேல்யூ இங்க 4 இருக்கு, b வேல்யூ இங்க -4 இருக்கு, c வேல்யூ 1 இருக்கு. அது மட்டும் பாருங்க. வேரியபிள்ஸ் மாறினா தப்பு கிடையாது. இப்போ sum of zeros நம்ம பண்றோம். sum of zeros. next product of zeros. இப்போ sum நம்ம என்ன பண்றோம்? alpha plus beta என்ன ஃபார்முலா? -b by a. இங்க alpha வேல்யூ என்ன இருக்கு? 1/2 இருக்கு. 1/2, beta வந்து 1/2. b வேல்யூ என்ன இருக்குங்க? -4. அப்போ minus into -4, a வேல்யூ என்ன இருக்கு? 4 இருக்குங்க. அப்போ நான் இங்க 4 போட்டுக்கிறேன். இது நம்ம சால்வ் பண்ணும்போது 1 plus 1 2, 2/2. இந்த பக்கம் சால்வ் பண்ணும்போது minus and minus plus ஆ மாறிடும். 4/4. இப்போ கேன்சல் பண்றோம். 1 வந்துரும். இது கேன்சல் பண்ணா 1 வரும். அப்போ 1 equal to 1 நமக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. ரெண்டு பக்கம் சேம் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ப்ராடக்ட் பண்ண போறோம். alpha into beta equal to c by a. alpha வேல்யூ என்னது? 1/2 into 1/2, c வேல்யூ என்னதுங்க? 1. 1 by a வேல்யூ வந்து 4. இப்போ 1 into 1 1, 2 2s are 4. 1/4. ரெண்டு பக்கம் சேம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. hence verified நம்ம எழுதிக்கணும். இங்க verified அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். third sum 6x square minus 3 minus 7x. நம்ம என்ன பண்றோம்? ஆர்டர் மாத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஷஃபிள் பண்ணிக்கிறோம். 6x square minus 7 minus 3. கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஜஸ்ட் ஆர்டர் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ 6x square into minus 3. 6 3s are 18 minus 18x square வரும். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு -7x வரும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். இப்போ என்ன பண்ணலாம்னா 18னா 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஸ்ப்ளிட் பண்ண கஷ்டமா இருந்தா நம்ம ஃபேக்டர் பண்ணிக்கலாம். 18 ஃபேக்டர் பண்ணும்போது 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. இங்க பார்த்தா 3 நம்பர்ஸ் இருக்கு. இத நம்ம எப்படி ரெண்டு நம்பரை மாத்தலாம் அப்படின்னா, இது 2 ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து 3 into 3 9.
அப்போ 9 into 2 பண்ணிக்கலாம். ஸோ பண்ண நமக்கு என்ன வரும்? 18 வரும். 9 minus 2 பண்ண நமக்கு 7 ஆன்சர் வரும். அப்போ நம்ம பிகர் நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுத்துக்கலாம். -9 into 2. 6x square minus 9x plus 2. ஸோ இது என்ன பண்ணலாம்? நம்ம இங்கே 2 and 3 வந்து நம்ம காமன் டேர்ம் எடுக்க முடியாது. அப்போ நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம். காமன் டேர்ம் எடுக்கிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதணும். இப்போ வந்து இங்கே நான் வந்து +2x போட்டுக்கிறேன். இங்கே -9x போட்டுக்கிறேன். -3. அப்போதான் நமக்கு வந்து காமன் டேர்ம் எடுக்க முடியும். இப்போ இதுக்கு காமன் என்ன இருக்கு? 2x இருக்கு. 2x into 2 3s are 6. அப்போ 3x plus 1. இது காமன் நமக்கு என்ன இருக்கு? 3 இருக்கு. plus 3 இருக்கு. 3. இப்போ x இங்க வந்து +1. இங்க நான் வந்து -3 எடுக்கணும். அப்பதான் எனக்கு என்ன ஆகும்? minus into plus -3 இங்க வரும். ஆனா இது ரெண்டும் சேமா இருக்கு. இங்க வந்து நமக்கு இங்க வந்து 3 வரும். 3x plus 1. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் சேமா இருக்கு. அப்போ 3x plus 1 அப்புறம் 2x minus 3. இப்போ இது எப்படி எழுதலாம்? 3x plus 1 equal to 0. அப்போ x equal to இந்த 1 இங்க மூவ் பண்ணா -1. -1 by 3 which is alpha. இது எப்படி எழுதலாம்? 2x minus 3 equal to 0. அப்போ x equal to 3 இங்க மூவ் பண்ணா +3 வந்துரும். இந்த 2 மூவ் பண்ண போது டிவிஷன் ஆகும். This one is beta. ax square plus bx plus c. இங்க ax என்ன இருக்கு? a வேல்யூ வந்து 6x square minus 7x minus 3. இப்போ நம்ம sum of zeros பண்றோம். Sum of zeros and product of zeros. இப்போ sum என்ன வரும்? alpha plus beta equal to minus b by a. alpha வேல்யூ என்னது? -1 by 3. -1 by 3 plus beta வந்து 3 by 2 equal to b வேல்யூ என்ன இருக்கு? -7. அப்போ minus into -7 a வந்து 6 இருக்கு by 6. இதை நம்ம சால்வ் பண்றோம். இப்போ 3 and 2 க்கு வந்து நம்ம LCM எடுக்கிறோம். ஏன்னா this is unlike fraction. அப்போ LCM வந்து 6 வரும். 6 அப்புறம் இங்க வந்து into 2 வரும். இங்க into 3 வரும். அப்போ மேலே 2 வரும் இல்லையா? -2 plus 9 equal to இங்க minus plus அப்போ 7 by 6. இது சால்வ் பண்ணும்போது 7 by 6 equal to 7 by 6. ஸோ ரெண்டுமே சேம் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ப்ராடக்ட் பார்க்கலாம். alpha into beta equal to c by a. alpha என்ன வேல்யூ? -1 by 3 into beta வந்து 3 by 2 equal to c வேல்யூ என்னது நமக்கு? -3. -3 a வந்து 6 by 6. இதை சால்வ் பண்ணும்போது 1 into 3 -3 by 6 equal to -3 by 6. ரெண்டுமே சேம் நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம வெரிஃபைட் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஃபோர்த் சம் 4u square plus 8u. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை, நம்ம 0 எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் அதில் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். 0 into any number 0 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இது காமன் டேர்ம் என்ன இருக்கு? 4u காமனா இருக்கு. அப்போ 4u into u plus 4 2s are 8. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 4u வந்து ஒரு zeros, அதாவது ஒரு x வேல்யூ எடுத்துக்கலாம். u plus 2 வந்து ஒரு x வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ 4u equal to 0. அப்போ u equal to 0 into இந்த 4 இங்க மூவ் ஆன என்ன ஆகும்? 1 by 4 ஆகும். அப்போ 0 into 1 by 4 என்ன வேல்யூ? 0 தான். அப்போ this is alpha. இப்போ இங்க u plus 2 equal to 0 நம்ம எழுதுறோம். இப்போ u equal to இந்த 2 இங்க மூவ் பண்ணா -2 வந்துரும். This is beta. Sorry. ஆமா. This is beta. இப்போ நம்ம வெரிஃபை பண்றோம். பேசிக் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ax square plus bx plus c. இப்போ ax square கொடுத்திருக்காங்க. 4u square plus 8u plus c வந்து 0. இப்போ நம்ம சம் பண்றோம். சம்க்கு என்ன ஈக்குவேஷன்? alpha plus beta equal to minus b by a. இங்க alpha வேல்யூ வந்து 0. 0 plus beta வந்து -2 equal to இங்க b வேல்யூ வந்து 8. அப்போ -8 by a வந்து 4.
இப்போ சால்வ் பண்ணும்போது -2 equal to 4 2s are 8 -2. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு C by A. ஆல்ஃபா என்னது 0. 0 இன்டு பீட்டா வந்து -2 ஈக்குவல் டு C வேல்யூ என்னது 0. 0 A வந்து 4. இப்போ 0 into 0 any number நமக்கு 0 தான் வரும் equal to 0 by 4 னால answer 0 தான் வரும். So ரெண்டுமே equal. அப்போ we verify the coefficient and the zeros. Next t square minus 15. இங்க பாத்தீங்கன்னா t square இருக்கு, t value இல்ல. நம்ம basic expression என்னது ax square plus bx plus c. இங்க வந்து t square இருக்கு, அதே மாதிரி -15. So C value இருக்கு, B value இல்ல, அப்ப நம்ம 0 எடுத்துக்கணும். You can write this term as t square minus √15 square. இப்போ பார்த்தீங்கன்னா a square minus b square வந்துருச்சா? a square minus b square equal to a plus b into a minus b. இந்த ஃபார்முலா கேட்டவ நம்ம இத மாத்த போறோம். So this is A and this is B. அப்போ எப்படி வரும்? t plus √15 into t minus √15. இப்போ பார்த்தா √15 into √15 என்ன ஆகும்? 15 வந்துரும். நமக்கு இந்த பேசிக் நம்பர் வந்துரும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம்? t plus √15 equal to 0. அப்ப t equal to minus √15 மாறிடும். இது வந்து நமக்கு alpha. This value is alpha. இப்போ t minus √15 equal to 0. அப்ப t equal to √15. இப்போ இந்த வேல்யூ நமக்கு beta. இப்போ நம்ம சம் பண்ணலாம். So sum என்ன ஃபார்முலா? minus b by a. Alpha plus beta. So alpha plus beta equal to minus b by a. Alpha வந்து minus √15, beta வந்து plus √15 equal to b value என்னது இங்க 0. 0, a value வந்து இங்க 1 இல்லனா 1 by 1. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து -15 plus 15 கேன்சல் ஆயிட்டா நமக்கு 0 வந்துரும் and 0 by 1 நமக்கு 0 தான் ஆன்சர். சோ ரெண்டு சைடும் சேம் நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் வந்து alpha into beta equal to c by a. alpha வந்து minus √15, beta வந்து √15 equal to c வேல்யூ என்னது -15. -15 a வந்து 1. √15 into √15 என்ன ஆகும்? 15. -15 equal to -15. ரெண்டுமே சேம் வேல்யூ, hence verified. Next is sixth sum 3x square minus x minus 4. இப்போ நம்ம again வந்து splitting the middle term பண்றோம். அப்போ first term and last term வந்து we have to multiply. அப்போ 3x square into minus 4. 3 4s are 12. 12 minus 12x square. இதை நம்ம split பண்றோம். split பண்ண நமக்கு வந்து middle term இங்க வரணும். -1 வரணும். அப்போ நம்ம 4 3s are 12 எடுத்துக்கலாம். -4 into 3. Okay, so -4 plus 3 பண்ண நமக்கு -1 middle term வந்துரும். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 3x square minus இங்க வந்து plus போட்டுக்கலாம். இந்த 3 வந்து first இங்க போட்டுக்கலாம். plus 3x minus 4x minus 4. இப்போ இதற்கு காமன் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். காமன் டேர்ம் வந்து 3x இருக்கு. 3x into x plus 1. இது காமன் நமக்கு 4 இருக்கு. அப்போ -4x plus 1. So minus into plus -4 நமக்கு வந்துரும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சேம் நம்பரா இருக்கு. அப்போ one time நம்ம எழுதிக்கலாம். x plus 1 into 3x minus 4. இப்போ x plus 1 equal to 0, x equal to -1. இது நமக்கு alpha ஓட வேல்யூ.
இப்போ 3x minus 4 equal to 0, x equal to 4. இந்த 3 நமக்கு இங்க மூவ் பண்ணா டிவிஷன் வந்துரும் 4/3. This becomes beta value. இப்போ நம்ம பேசிக் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். ax square plus bx plus c. இங்க வேல்யூ போட்டுக்கலாம். 3x square minus ஒன்னு இல்லனா 1x எடுத்துக்கலாம் minus 4. இப்போ நம்ம சம் பண்றோம். சம்க்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா plus beta equal to minus b by a. இங்க வந்து பீட்டா வேல்யூ வந்து 3. நான் 4 போட்டு மாத்தி இந்த 3 தான் இருக்கு இல்லையா? அப்போ 3 4/3. இப்போ ஆல்பா வேல்யூ என்னது? -1 plus பீட்டா வேல்யூ வந்து 4/3 equal to b வேல்யூ வந்து -1. இப்போ -1 by a வேல்யூ வந்து 3. இப்போ LCM வந்து 3. அப்போ இங்க என்ன வரும்? by 1. அப்போ into 3. So -3 plus 1 times 4 equal to -1/3. இப்போ சால்வ் பண்ணும்போது 4 minus 3 என்ன வரும்? நமக்கு 1 வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு 1 மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் b தானே இருக்குது, நம்ம -1 மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் நம்ம போடணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம -1 போடணும். இப்போ சால்வ் பண்ணும்போது -3 plus 4 என்ன வரும்? 1/3 equal to இங்கே மைனஸ் into மைனஸ் ப்ளஸ், அப்போ 1/3. ஸோ ரெண்டு பக்கம் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். சேம் ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்ஃபா என்ன வேல்யூ? -1. -1 இன்டு பீட்டா வந்து 4/3 ஈக்குவல் டு சி வேல்யூ வந்து -4. -4/a வந்து 3. இப்போ சால்வ் பண்ணுறோம். 1 into 4 4 -4/3 equal to -4/3. ஸோ ரெண்டு பக்கம் நமக்கு சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் சம், ஃபைண்ட் a quadratic polynomial each with the given numbers as a sum and product of zeros respectively. இப்போ அவங்களே வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது சம் அண்ட் ப்ராடக்ட் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சம்னு எடுத்துக்கணும், செகண்ட் நம்பர் வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கணும். இப்போ சம்னா என்னது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. ப்ராடக்ட் என்னது? இங்க ஆல்ஃபா இன்டு பீட்டா விச் இஸ் -1. நான் ஃபர்ஸ்ட் சம் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு ரிக்வயர்டு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். இப்போ x ஸ்கொயர் minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இது ஒரு எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து quadratic polynomial கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this expression. இப்போ நமக்கு x ஸ்கொயர் வந்து அப்படியே எழுதிக்கலாம். minus alpha plus beta என்ன வேல்யூ? 1/4. So 1/4x plus alpha into beta வந்து -1. -1 equal to 0. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் minus 1/4x, இது வந்து minus into plus -1 equal to 0. இப்போ நம்ம இதுக்கு LCM கண்டுபிடிக்கிறோம். ஸோ LCM நமக்கு 3 டேர்முக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 4 காமனா எடுத்துக்கலாம். இங்க வந்து by 1 and இங்கேயும் by 1 அர்த்தம். அப்போ into 4 into 4 இங்கே வரும். அப்போ மேலே என்ன ஆகும்? 4x ஸ்கொயர் minus 1x minus 4 equal to 0. இப்போ இந்த 4 நம்ம இங்க மூவ் பண்ண என்ன ஆகும்? 0 into 4 0. 4x square minus x plus 4 equal to 0 into 4. இப்போ 0 into 4 என்ன ஆகும்? 0 தான். அப்போ 4x square minus x minus 4. இதுதான் வந்து இதோட quadratic polynomial நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிளா இருக்கு இல்லையா? செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? sum √2 ப்ராடக்ட் வந்து 1/3. இது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இது ஆல்ஃபா இன்டு பீட்டா. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டு x பிளஸ் ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ x ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து √2x plus alpha into beta 1/3 equal to 0.
இப்போ ஆக நம்ம என்ன பண்றோம், இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3 வந்து எல்சிஎம் வரும். அப்போ இது by 1 இங்க by 1, அப்போ into 3 இங்க into 3, 3x square minus 3 root 2x plus 3 equal to 0. இப்போ இந்த 3 இங்க மூவ் ஆனா ஆகும் 0 தான் வரும். அப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு, 3x square minus 3 root 2x plus 1. The third sum 0 and root 5. இப்போ sum என்ன கொடுத்திருக்காங்க, alpha plus beta equal to 0, alpha into beta equal to root 5. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம், x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. x square minus alpha plus beta 0 minus 0x plus root 5 equal to 0. இது பண்ணும்போது நமக்கு x square 0 into x என்ன வரும், 0, அது நமக்கு போட தேவையில்லை, plus root 5, அவ்வளவுதான். This is the required quadratic polynomial. Fourth sum நம்ம இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். Sum of zeros வந்து 1, product of zeros வந்து 1. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம், x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இப்போ x square alpha plus beta என்னது 1, அப்போ minus 1x plus 1 equal to 0. அவ்வளவுதான், we got the expression. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிரஷன் வந்து இப்படி எழுதிக்கலாம், x square minus x plus 1, அவ்வளவுதான். This is the required polynomial expression. For sum minus 1 by 4 and 1 by 4. Alpha plus beta equal to minus 1 by 4, alpha into beta equal to 1 by 4. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம், x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. x square minus into minus 1 by 4x plus 1 by 4 equal to 0. இப்போ x square minus into minus plus 1 by 4x plus 1 by 4 equal to 0. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்கணும். அப்போ என்ன ஆகும், 4 is the LCM. அப்போ 4x square plus 1x plus 1 equal to 0. இப்போ இந்த 4 நம்ம இங்க மூவ் பண்ணா என்ன ஆகும், 0 தான் வரும். அப்போ நமக்கு 4x square plus x plus 1 is the required polynomial expression. Sixth sum 4 and 1. So இங்க வந்து sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 4, product வந்து 1. இப்போ x square minus alpha plus beta into x plus alpha into beta equal to 0. இப்போ நம்ம வேல்யூ எழுதிக்கலாம், x square minus alpha plus beta வந்து 4, minus 4x plus alpha into beta வந்து 1 equal to 0. இப்போ 0 நம்ம எடுத்துடலாம். அப்போ x square minus 4x plus 1 is the required polynomial expression. இப்போ நம்ம 2.2 எக்ஸஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து 2.1 பண்ணிருக்கோம் and இந்த சாப்டர்க்கான இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. and next வீடியோ நம்ம வந்து 3rd சாப்டர் பண்ணலாம். meanwhile subscribe to my channel. Thanks for watching. Thank you.